அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் என்பதே ஆடி முடிஞ்சு ஆவணி போனால் நல்லா பலமாக வரலாம் அப்படின்ற ஒரு வாசகமே இன்றைக்கி பிரபலமாக இருக்குது இல்லையா? அதுக்கு காரணமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அனைத்து நாள்களுமே வழிபாட்டுக்குண்டான நாட்கள் தான். முக்கியமான நாள் ஆவணி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை அனுஷ்டானம் பண்ணணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளினுடைய அனுக்கிரகம். அன்னைக்கு அதிகாலையில் 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக 10 மணி வரைக்கும் கால அவகாசம் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய பெருமாள், ஆமாம், அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு 27 வண்ண மலர்களை கொண்டு 27 முறை அந்த ஆலயத்தை வலம் வரணும் அப்படின்றது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய ஒரு பரிகார விதி. பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நீங்கள் 27 முறை சுற்றி வரலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு வண்ண மலர்களை அல்லது ஒரே விதமான வண்ணம் கொண்ட மலர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் அற்புதமாக முடிக்கலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்கிறார்களோ அவர்கள் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கப்படுகிறார், நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கிறது, தொழிலிலே வெற்றி பெறுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்றளவும் நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய செவி வழிக்கு ஒரு செய்தி வந்தவுடன் நீங்கள் இந்த விதியை கையில் எடுங்க. தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்யுங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சேவார்த்தி பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளையாளுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிபாலன பூஜை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படின்னு வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறதோ அந்த ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இன்னல்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஆமாம், இந்த பாதிப்பிலிருந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது, கணவனுடைய ஆயுள் கிரகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட விபத்துகளையும் கடன்களையும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தோஷத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் இந்த நாக சதுர்த்தி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ராகு கேதுக்கினால் வரக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கள் விலக்கி அற்புதமான பலாபலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வரக்கூடியது இந்த ஆவணி 4 கருட பஞ்சமி அப்படின்னு ஒரு வருது. ஆவணி 6 வாஸ்து நாள் அப்படின்னு வருது. உங்கள் பூமி பூஜை போடுவதற்குண்டான ஸ்தான பலம் இருக்குது அன்னைக்கு. ஆவணி 8 வரலட்சுமி விரதம் இருக்குது. ஆமாம், விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதில் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க, அது இந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் 12ஆம் நாள் திருவோணம் நட்சத்திரம் வருது. திருவோணம் மிகப்பெரிய ஒரு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. அன்னைக்கு பெருமாளினுடைய சேவார்த்தி பண்ணுங்க. ஆவணி 16 சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய விசேஷமான ஒன்று. விநாயகரனுடைய அவதார திருநாள் விநாயகரனுடைய சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஆவணி மாதம் 20ஆம் நாள் கோகுலாஷ்டமி வருகிறது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் தான் கண்ணபிரான் பிறந்தார். மகாவிஷ்ணு கண்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி. இந்த 2 விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த கேரள மாநிலத்தில் தான் இந்த சூரியன் ஆவணிக்கு வரும் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க. ஆமாம், கேரளத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம்
இந்த சிம்ம மாதம், சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதம், அந்த கேரள மாநிலம். அவங்களாம் சூரிய பஞ்சாங்கத்தை தான், சூரியனை மையமாக கொண்டு தான் பஞ்சாங்க விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தமிழ் முறைப்படி சித்திரை ஒன்று தான் இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோகுலாஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள். ஆமாம், இந்த கண்ணபிரானுடைய விஷயமே ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இந்த அஷ்டமி நவமி அந்த திதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, யாருமே என்னுடைய திதியில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டா, என்னை ஒரு துரதிர்ஷ்ட திதியாக தான் நினச்சின்னு இருக்கா அப்படின்னு போயிட்டு பெருமாள்கிட்ட உபகாரம் கேட்குறா. சரி, பெருமாளும் அதுக்கு அசை கொடுத்து, சரி உங்களுடைய திதியில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அஷ்டமியில் கண்ணபிரானும் நவமியில் ஸ்ரீ ராமபிரானும் பிறக்கிறாங்க. அதனால் அந்த அஷ்டமி நவமியே துர்சாதனமான நாள் அப்படின்றத காட்டிலும் கண்ணன் அவதரித்த நாள், ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாள்கள் இப்படி மாற்றப்பட்டதாக ஒரு வரலாறுமே இருக்குது. அதனால் இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதம், அந்த கண்ணனை குடும்பத்துக்கு கூட்டுட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்லக்கூடிய இடம் தெரியாமல் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதமே ஒரு புண்ணிய மாதமாக சொல்லப்படுது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறச்சு அப்படின்னா, 17/8/2024 சனிக்கிழமை தொடங்கி 16/9/2024 திங்கட்கிழமை முடிய ஆக 31 நாட்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் எவ்வித மாற்றமில்லாமல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கும், சுக்கிரன் கேது இணைவு வருகிறது இந்த மாதத்தில். ஆக இந்த கிரக பெயர்ச்சிகளால் இந்த 12 ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சிகளால் நம் வாழ்க்கையினுடைய சூழல் மாற்றங்கள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் நம்மளை இயக்குவதே இந்த நவ கிரகங்கள் தான். இந்த நவ கிரகத்தினுடைய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுமா, நாளைக்கு மாறுமா, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை தேடியே தரும். வாழ்க்கையில் நம்மளுடைய வசந்த காலம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம். பொறுமை மிக மிக அவசியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டு விடலாம். இதுதான் சூட்சமம். ஆமாம், இதற்கு இந்த கிரக சஞ்சாரங்களோடு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிவிடும். சரி, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் அற்புதம், ஆனந்தமாக இருக்குது. எப்பயுமே லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் வரார். அரசு சார்ந்த விஷயங்களில் யோகம் கிடைக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. 11ஆம் இடம் பலம் பெறுகிறது அப்படின்னாலே 2வது திருமண யோகம் உண்டு அப்படின்னு, இது ஒரு யோகம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், ஏற்கனவே நுழாய் போயிருக்கும் முதல் திருமணத்தில் எப்படி சார் யோகமாக இருக்கும் அப்படின்னா, அதாவது வாழ்க்கை என்பது திருமணம் கடவுள் நிச்சயிக்கப்பட்ட விஷயம். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது திருமணங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணக்கூடிய பிராப்தம், கர்ம வினைகள் எல்லாமே நம்ம என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கணும். அப்போ முதல்ல ஏதோ ஒரு பெரிய மைனஸ் நடந்திருக்கு அப்படின்னா 2வது அது மைனஸ் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் வரும் காலம் 2வது திருமண யோகம் உண்டாகும் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். 2ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு போகிறார். கண்டிப்பாக உங்களுடைய வருமானங்கள் ரெட்டிப்பாக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எடுத்துக்கலாம். ஏன்னா 2க்குண்டான அதிபதி 7க்குண்டான அதிபதியே 2 பேருமே கலத்திர ஸ்தானாதிபதியும் வரவு ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்போ பாக்கியத்துக்கு போகிறார்.
கண்டிப்பாக நீங்களாக முன்னின்று ஒரு குலதெய்வ கோயிலுக்கு அபிஷேக ஆராய்ச்சி செய்ய வேண்டி வரும், அல்லது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டி வரும். அப்போ அறநிலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கோயில் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பாசிட்டிவ் கிடைக்கும், உங்கள் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், ராசியாதிபதி அஷ்டமாதிபதி 12ஆம் 8 12 எப்பயுமே தொடர்பு வருது அப்படின்னா விஞ்ஞான வேலையில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அகழ்வாராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவங்க, கப்பல் துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, இதுதான் மெயின் பாயிண்ட் இருக்குது. கப்பல் துறையில் இந்த பைலட் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் நல்ல நேரம் நடக்கப் போகிறது. நீங்கள் நினைச்சது நடக்கும், அதுதான் நல்ல நேரம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துட்டால் நம்மளுக்கு நல்ல நேரம் தானே. அப்போ இந்த துறையில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன மைண்ட் தாட்ஸ் இருக்கோ அந்த மைண்ட் தாட்ஸ் இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க சகோதர உறவுகளில் சற்று கூடுதல் கவனம் வேண்டிய, ஏதாவது பேசினா கூட கம்முன்னு அடங்கி போயிடுங்க, நீங்களும் அவருக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிவிடுங்க. 4க்குரியவன் 5க்குரியவன் வக்கரகதியாக இருக்கிறதுனால வீடு மனை யோகங்கள் போடும்போது இந்த பிளான்லாம் சரியாக இருக்கா, வாஸ்து முறையில் இருக்கா, மனை தோஷம் இல்லாமல் இருக்கா, அப்போ மனை அமைஞ்சது எல்லாமே ரைட் ஆங்கிளாக அமைஞ்சிருக்கா, அப்போ குறுக்கு வட்டம் நீள்வட்டம் எல்லாம் அளவுகள்லாம் சரியாக இருக்கான்னு ஒன்றுக்கு மேற்பட்ட ரீசர்ச் பண்ணுறது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற பிள்ளையாளுடைய செலவுகள் இருக்குது, அது குடும்ப செலவுகளாக இருந்தால் சரிதான். பிள்ளைகளுடைய படிப்பு செலவு உத்தியோக செலவுகளாக இருந்தால் அது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. தந்தையாருக்கு சில செலவுகள் செய்ய வேண்டி வரும், அது தந்தையாருடைய ஆரோக்கியத்தை சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல ராகு பகவான் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் வேண்டும். வழக்கு சார்ந்த விரயங்கள் உண்டு, ஆனால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மனைவி தேடி வருவாள், நாடி வருவாள், கூடி வருவாள். ஏற்கனவே தெரிந்த நபராக இருக்கக்கூடிய நண்பரோடு நண்பராக பழகி இருக்கக்கூடிய பெண் சற்று பார்த்தா அப்படின்னு கல்யாணம் பண்ண மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அஜீரண கோளாறு இருக்கிறவங்க, வயிறு சார்ந்த ரோகம் இருக்கிறவங்க, குடல் இறக்கம் இருக்கிறவங்க, மூட்டு வலி, இந்த கழுத்து வலிலாம் இருக்கிறவங்களுக்கு சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பாக்கியாதிபதியான புதன் பகவான் வக்கர அஸ்தங்கம் ஆகிறதுனால டாக்குமெண்ட் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரே ஒரு பாசிட்டிவ், அரசாங்க ஆதாயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், எனக்கு வீடு கிடைக்கும், அரசாங்க வீடு கிடைக்குமா, அரசு மானிய கடன் கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மந்த்லி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரசு வேலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு யோகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், தூக்கம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே அதிகமடியான வேலை பளு இருக்கும். அந்த வேலை பளுக்கு ஏற்ற வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வருமானம் வரும்னா நம்ம கண்டிப்பாக உழைக்கலாம் இல்லையா, கட்டாயம் வரக்கூடிய வருமானம் கூடுதல் வருமானமாக இந்த மந்தில் இருக்கும். மேலும் இந்த மாதத்தினுடைய பலனை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்ற சில ஸ்தலங்கள்லாம் இருக்குது, அல்லது சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்தெல்லாம் போயிட்டு நீங்கள் சேவார்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுடைய லைஃப்பில் இந்த மந்த்லி கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம்